தான் சாப்பிடணும்னு ஏன் அடம்பிடிக்கிறீங்க? வா. நான் வர மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, வா. சொன்னா ஏன் கேட்க மாட்டீங்க? பிரகாஷ், இந்த ஹோட்டல் வேண்டாம், வாங்க போலாம். என்ன சத்யா? என்ன பிரகாஷ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த மாசம் மொத்த செலவுக்கு உங்க அண்ணி கொடுத்தது 2000 ரூபாய் தான். அதுலயே பாதி செலவாயிடுச்சு. இந்த ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? வேண்டாம் பிரகாஷ். நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பில்ல நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட தயங்கினா எனக்கு தான் ஹர்ட் ஆகும். ஓகே? ஓகே. தேங்க்ஸ். பாப்பலாம். வா. ஹாய் நித்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்க மேம். என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு மேடம்? சாரி, எங்களால மேரேஜ்க்கு வர முடியல. பரவாயில்ல. சாரதா, நான் தான் உங்க மேடத்துக்கு கழுத்தை நீட்டணும். சார் ரொம்ப ஜாலி டைப் போல இருக்கு. ஜாலி டைப் தான். இன்னைக்கு தான் முதல் முறையா நானும் உங்க மேடமும் சாப்பிட வந்திருக்கோம். ஜாலியா. சாரி சார், நாங்க தொல்லை பண்ண விரும்பல. கிளம்புறோம் மேடம். பாய். அங்க உட்காரலாமா? எஸ் சார். வெல்கம் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். 2 வெஜ் சூப். ஓகே மேடம். சிக்கன் நூடுல்ஸ். ஓகே. ஒரு பட்டர் நான். ஓகே மேடம். சிக்கன் 65. ஓகே மேடம். 10 மினிட்ஸ். எல்லாத்துலயும் பெப்பர் கொஞ்சம் அதிகமா போடுங்க, அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஓகே மேடம். சத்யா, உனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணலையா? 2 பேருக்கும் சேர்த்து தாங்க ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆனா நீ ஆர்டர் பண்ணதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டம் தானே? அதனால என்ன? அதுல சத்யா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, வீட்டுல நாம ஒருத்தர் விலகி நிக்கிறதுல தான் ஆர்வம் காட்டுவோம். அதுக்கு மேல நம்ம வீட்டுல ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டதே கொஞ்ச நாள் தான். இத பத்தி நான் உன்கிட்ட சொன்னது கூட கிடையாது. எல்லாத்துக்கும் மேல உங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போய் உனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு ஒரு டிராமாக்காக பண்ண. ஆனா நீ எனக்கு பிடிச்சதெல்லாம் மனப்பாடமா எப்படி சத்யா? அம்மா மனசு கோணக்கூடாதுன்னு எனக்காக நீங்க விட்டு கொடுத்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என் மனசு தெரிஞ்சிருக்கு தானே? அதே மாதிரி எனக்கும் உங்களை. இருக்கட்டும் சத்யா, அதுக்காக ஃபுட் ஐட்டம் கூடவா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அத்தை மாமா ராகினி கிட்ட எல்லாம் கேட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அதான் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன்.